வெற்றிகரமான சத்தியம். புதிய பூமி. டிசம்பர் 31. உங்களுடன் எடுத்துச் செல்ல முடியாது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. 1 கொரிந்தியர் 15:50. ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜோப்ஸின் விதவையான லாரன் பவுல் ஜோப்ஸுக்கு $14.4 பில்லியன் கிடைத்தது. ஆப்பிள் நிறுவனத்தின் பங்குகளும் தி வால்ட் டிஸ்னி நிறுவனத்தில் 7.3% பங்குகளும் லாரனுக்கு கிடைத்தது. இது 2011 ஸ்டீவ் இறந்த பிறகு மதிப்பு 3 மடங்காக அதிகரித்தது. அவளுடைய சொத்து $12 பில்லியன் அதிகமாக இருந்தது. அவள் கணவரால் இந்த சொத்தை எடுத்துச் செல்ல முடியவில்லை. அதை போலவே லாரன் இறந்ததும் அவளாலும் எடுத்துச் செல்ல முடியாது. சிலர் 1 கொரிந்தியர் 15:50 படித்துவிட்டு பரலோக ராஜ்யம் என்பது அமானுஷ்யமான மேகங்களும் மிதக்கிற மாயைகளும் நிறைந்த இடம் என்கிறார்கள். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது என்றால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி மாம்சமுள்ள மக்களாக இருக்க முடியும்? மாம்சமும் இரத்தமும் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள இந்த வசனத்தின் பின்னணியை பார்க்க வேண்டும். உயிர்த்தெழுந்த நம் உடல் நமது தற்போதைய உடலிலிருந்து எவ்வாறு வேறுபடும் என்பதை அவர் சில வசனங்களுக்கு முன் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 1 கொரிந்தியர் 15:42 விளக்குகிறார். பின்னர் அவர் மேலும் கூறுகிறார், அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15:53. பாவம் நம் உடலையும் நம் இயல்புகளையும் மாற்றிவிட்டது. பரலோகத்தின் பரிபூர்ணத்தை நாம் முழுமையாக அனுபவிக்கும் வகையில் நமது உடல்கள் மாற்றப்படும். மாம்சமும் இரத்தமும் என்பது இந்த பூமியில் உள்ள உடலை குறிக்கும் ஒரு மரபு சொற்றொடர். மத்தேயு 16:17. இயேசு வரும்போது நம் அற்ப உடலை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பானதாக மாற்றுவார். பிலிப்பியர் 3:21. நமது பூமிக்குரிய உடல்களை விட்டுச் செல்வதில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். செயலில் காட்டுங்கள். நீங்கள் பரலோகத்திற்கு போகும்போது என்ன ஒரு விஷயத்தை விட்டுச் செல்ல விரும்புகிறீர்கள்? ஆழமான ஆராய்ச்சிக்கு 1 கொரிந்தியர் 15:35-58, கலாத்தியர் 1:16-17, எபேசியர் 6:12 வசனங்கள். ஆமேன்.